ஹாய் லேர்னர்ஸ், இன்னைக்கு நான் ஒரு 4 சென்டென்ஸ் எழுதுறேன். நீங்க அதை படிச்சுட்டு அதோட எக்ஸாக்ட் மீனிங் சொல்லணும். ஓகேவா? த கார் இஸ் த ரோட். ஓகேவா? சோ மிஸ்டேக்ஸ் எல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. அதுல என்ன எழுதிருக்கோ அப்படியே படிச்சுட்டு மீனிங் சொல்றீங்க. ஓகேவா? யூ கேன் பிளே ஸ்கூல். த கேட் இஸ் த பெட். பிரஷ் யுவர் டீத் பெட். ஓகே. அப்போ இதோட மீனிங் என்ன வருது? த கார் இஸ் தி ரோட். கார் தான் ரோடு. யூ கேன் பிளே ஸ்கூல். உன்னால ஸ்கூல விளையாட முடியும். த கேட் இஸ் தி பெட். கேட் தான் பெட்டு. பிரஷ் யோர் டீத் பெட். உன் டீத் பெட்ட நீ பிரஷ் பண்ணு. ஏதோ ஒண்ணு இடிக்குதுல, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுல. அது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வார்த்தை தான். இப்ப நான் அதை எழுதுறேன். இப்ப மறுபடியும் அதை படிங்க நீங்க. ஓகேவா? த கார் இஸ் ஆன் த ரோட். யூ கேன் பிளே ஆஃப்டர் ஸ்கூல். த கேட் இஸ் அண்டர் தி பெட். பிரஷ் யோர் டீத் பிஃபோர் பெட். இப்ப மீனிங் பார்க்கலாமா? த கார் இஸ் ஆன் தி ரோட். ரோட் கார் வந்து ரோட்டு மேல இருக்கு. யூ கேன் பிளே ஆஃப்டர் ஸ்கூல். நீ ஸ்கூலுக்கு அப்புறம் விளையாடலாம். த கேட் இஸ் த பெட் அண்டர் தி பெட். கேட் வந்து பெட்டுக்கு அடியில இருக்கு. பிரஷ் யோர் டீத் பெட். தப்பில்ல. பிரஷ் யோர் டீத் பிஃபோர் பெட். உன் பற்களை பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ணு. ஓகேவா? சோ இது சின்ன வார்த்தை தான் இல்லையா? ஆன், ஆஃப்டர், பிஃபோர், அண்டர். ஆனா இந்த வேர்ட்ஸ் இல்லாதப்ப நம்மளுக்கு என்ன ஆச்சு? இங்கிலீஷ்ல சென்டென்சஸ்க்கே மீனிங் இல்லாம மீனிங் வேற மாதிரி ஆச்சு. இந்த வேர்ட்ஸை தான் நம்ம இங்கிலீஷ்ல ப்ரிப்போசிஷன்னு சொல்லுவோம். ப்ரிப்போசிஷன் என்ன பண்ணுது? ஒரு சென்டென்ஸ்ல ஒரு நவுனோட பொசிஷன், நம்ம எதை பத்தி பேசுறோமோ அதோட பொசிஷன் சொல்லுது. ஒன்னா டைமை சொல்லுது, இல்லாட்டி இடத்த சொல்லுது. ஓகே. வென் அண்ட் வேர் அத நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா? இப்ப பாருங்க இந்த எக்ஸாம்பிள். த கார் இஸ் ஆன் தி ரோட்ல கார் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லுது. வேர். த ஷூ இஸ் அண்டர் தி பெட். ஷூ வந்து பெட்டுக்கு அடியில இருக்கு. ஷூவோட பொசிஷன் சொல்லுது. இதே வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. யூ கேன் பிளே ஆஃப்டர் ஸ்கூல். நீ ஸ்கூலுக்கு அப்புறம் விளையாடலாம். அப்போ இங்க வந்து டைம் சொல்லுது. வென். பிரஷ் யோர் டீத் பிஃபோர் பெட். பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீ பிரஷ் பண்ணு உன் டீத்த. சோ போறதுக்கு முன்னாடி. சோ இங்கேயும் டைம் சொல்லுது. சோ ப்ரிப்போசிஷனோட ரோல் என்ன? ஒரு சென்டென்ஸ்ல பொசிஷனை சொல்லுது. டைமோ இல்லாட்டி பிளேஸையோ சொல்லுது. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் வந்து இன். இன் வந்து நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, ஏதாச்சும் உள்ளுக்குன்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், என் ஹேண்ட்பேக்ல சாக்லேட்ஸ் இருக்கு. என் ஹேண்ட்பேக் உள்ள சாக்லேட்ஸ் இருக்கு. அப்போ ஹேண்ட்பேக் உள்ள இன் மை ஹேண்ட்பேக் அப்படி சொல்லணும். ஓகேவா? அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்குள்ள நீங்க இருக்கீங்க, அப்ப இன் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மாதங்கள், மந்த்ஸ், ஜனவரி, பிப்ரவரி மந்த் வரதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். வருஷங்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி லாங் டைம் சீசன்ஸ் எல்லாம் இருக்கு. சம்மர், வின்டர், அந்த மாதிரி லாங் டைம். சோ அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி பிக் ஏரியாஸ், இப்ப சிட்டி ஆகட்டும், ஸ்டேட் ஆகட்டும், கண்ட்ரி ஆகட்டும், அதுல நீங்க இருக்கீங்கன்னா, இப்ப நான் இந்தியால வசிக்கிறேன்னா ஐ லிவ் இன் இந்தியா தான் சொல்லணும். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஷீ இஸ் இன் தி ரூம். அவ ரூம்குள்ள இருக்கா, ரூம்ல இருக்கா. மை எக்ஸாம் இஸ் இன் ஜூன். ஏன் இங்க ஜூன் வந்து மந்த், அதனால நம்ம இன் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஷீ இஸ் இன் தி கார். அவ காருக்குள்ள இருக்கா, கார்ல இருக்கா, அதனால இன் வருது. ஓகேவா? கீப் தி கீஸ் இன் மை ஹேண்ட்பேக். என் ஹேண்ட்பேக்ல கீஸ வையே. நெக்ஸ்ட் வந்து ஆன். அப்ப ஆன் எங்க யூஸ் பண்ணுவோம்? ஆன் வந்து மேல. ஓகேவா? ஒரு சர்ஃபேஸ் இப்ப வந்து அதுக்கு டச்சிங் இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் மேல பேனா வையுங்கிறப்போ டேபிளுக்கும் அந்த பேனாக்கும் டச்சிங் இருக்கும் இல்லையா? அப்ப நீங்க ஆன் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டே, நாட்கள், அதே மாதிரி தேதிகள், இதற்கு முன்னாடியும் நீங்க ஆன் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பெரிய டிரான்ஸ்போர்ட், பஸ், ஷிப்பு, ட்ரெயின், இந்த மாதிரி இதுல எங்க உங்களால நின்னு நடக்க முடியுமோ அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்ல இருக்கப்ப நீங்க ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், த கீஸ் ஆர் ஆன் தி டேபிள். டேபிள் மேல கீஸ் இருக்கு. வி வில் மீட் ஆன் மண்டே. நம்ம திங்கக்கிழமை மீட் பண்ணுவோம். சோ இங்க வந்து லிட்டரல் மீனிங் எடுத்துக்க கூடாது. நம்ம திங்கக்கிழமை மேல மீட் பண்ணுவோம்னு கிடையாது. இங்க வந்து திங்கக்கிழமை மீட் பண்ணுவோம். இப்ப அந்த இப்ப அந்த ஆன் இல்லைன்னா மீனிங் என்ன ஆயிரும்? நம்ம திங்கக்கிழமைய மீட் பண்ணுவோம்னு ஆயிரும். ஓகே. திங்கக்கிழமை நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்றதுதான் ஆன் அங்க. ஓகே. ஹீஸ் ஆன் தி பஸ். அப்பனா அவன் பஸ்ல இருக்கான்னு தான் அர்த்தம், தவிர பஸ் மேல இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி மை எக்ஸாம் இஸ் ஆன் 5th ஏப்ரல். ஏன் இங்க 5th ஏப்ரல் வந்து டேட், அதனால ஆன் யூஸ் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அட். அட் வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட
இடத்த பத்தி சொல்றது, எக்ஸாக்டா ஒரு இடத்த பத்தி சொல்றீங்க, இல்லாட்டி எக்ஸாக்ட் டைம் சொல்றீங்க, அப்போ வந்து அதுக்கு முன்னாடி அட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஏதோ ஒரு சிறந்த ஸ்கில் உங்களுக்கு இருக்கு, அதுல நீங்க சிறந்து வழங்குறீங்க அப்படின்னாலும் அட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸ்கில்ஸுக்கு முன்னாடி ஷீ இஸ் வெயிட்டிங் அட் தி டோர். அதே மாதிரி கிட்ட இருக்குது, அவ கதவு கிட்ட இருக்கா. கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 9 AM. அப்ப அடுத்து 9 மணிக்கு கரெக்டா கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். தே ஆர் குட் அட் சிங்கிங். அப்ப அவங்க பாடுறதுல ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப சிறந்து வழங்குறாங்க, அப்ப அட் யூஸ் பண்றோம் அந்த ஸ்கில்லுக்கு முன்னாடி. அண்ட் குட் அட் மேக்ஸ், மேக்ஸும் ஒரு ஸ்கில், அதுக்கு முன்னாடி அட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து டூ. டூனா நம்ம போய் சேர வேண்டிய இடம், இல்லாட்டி யாருக்காச்சும் ஏதாச்சும் நீங்க குடுக்குறீங்க, யார் அதை வாங்குறாங்களோ ரிசீவர், அவங்களுக்கு முன்னாடி யூஸ் பண்றது. ஓகேவா? ஐம் கோயிங் டு ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன், அந்த கு வருதுல. ஓகேவா? கம் டு மை ஹவுஸ், என் வீட்டுக்கு வா. நான் வந்து அவளுக்கு புக் கொடுத்தேன், ஐ கேவ் தி புக் டு ஹர், அவளுக்கு, டு ஹர். நாளைக்கு நாங்க சென்னை போறோம், சென்னைக்கு போறோம், சென்னைக்கு போறோம். ஓகேவா? சோ போய் சேர வேண்டிய இடம், இல்லாட்டி யாராச்சும் வாங்குறாங்கன்னா அந்த ரிசீவருக்கு முன்னாடி டூ யூஸ் பண்ணும். ஃப்ரம் வந்து அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் பிளேஸா இருக்கலாம், இல்லாட்டி டைமா இருக்கலாம். அதே மாதிரி யாரிட இருந்து உங்களுக்கு ஒரு பொருள் வருது, கிவர், அவங்க முன்னாடி நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தூரத்தை சொல்றப்போ நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். சி ஹி கேம் ஃப்ரம் தி ஆஃபீஸ், அவன் ஆபீஸ்ல இருந்து வந்தான். ஓகேவா? தி கிஃப்ட் இஸ் ஃப்ரம் மை சிஸ்டர், கிஃப்ட் வந்து என் சிஸ்டர் கிட்ட இருந்து வந்திருக்கு. கிளாஸ் இஸ் ஃப்ரம் 9 AM டு 10 AM. கிளாஸ் வந்து 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும். சோ 9 மணில இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். மை ஹவுஸ் இஸ் ஃபார் ஃப்ரம் தி ஸ்கூல், என் வீடு ஸ்கூல்ல இருந்து தூரமா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபார். ஃபார் வந்து பர்பஸ், காரணத்துக்காக சொல்றது. ஓகேவா? அதே மாதிரி யார் ரிசீவரோ அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கால அவகாசம், டியூரேஷன், டைமுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். திஸ் கிஃப்ட் இஸ் ஃபார் யூ, இந்த கிஃப்ட் உனக்காக. ஐ ஒர்க் ஃபார் 2 hours, 2 மணி நேரமா நான் வேலை செஞ்சேன். ஹி ஒர்க்ஸ் ஃபார் அ கம்பெனி, அவன் ஒரு கம்பெனிக்காக வேலை செய்யறான். ஹி வெயிட்டட் ஃபார் மீ, அவன் எனக்காக வெயிட் பண்ணான். நெக்ஸ்ட் வந்து வித்னா வந்து அதுக்கு 2 3 யூசேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒட்டுக்கா யாராச்சும் கூட நீங்க போறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஏதாச்சும் பயன்படுத்தி நீங்க யூஸ் பண்ணுவீங்க. கையை யூஸ் பண்ணாத, ஃபோர்க்கை யூஸ் பண்ணு, ஃபோர்க்கை யூஸ் பண்ணி கட் பண்ணு, அப்படி எல்லாம் சொல்றோம். ஃபோர்க்கு பயன்படுத்தி கட் பண்ணு, அப்போ கட் இட் வித் ஃபோர்க், அந்த மாதிரி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ வென்ட் வித் மை மதர், நான் என் அம்மா கூட போனேன். கட் இட் வித் நைஃப், நைஃபால கட் பண்ணு, நைஃப பயன்படுத்தி கட் பண்ணு. ஷி வென்ட் டு தி பார்ட்டி வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ், அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி போனா. வி ஹாவ் கம் அப் வித் பிளான், நாங்க ஒரு பிளானோட வந்திருக்கோம், ஒரு திட்டமோட வந்திருக்கோம், திட்டத்துடன் வந்திருக்கோம், அதுதான் அர்த்தம். ஓகே. ஐ லைக் டு ஹாவ் காஃபி வித் சுகர், எனக்கு காஃபி சுகரோட சாப்பிட பிடிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பை. பைனா வந்து டிரான்ஸ்போர்ட், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அதாவது நீங்க தினம் ஆபீஸ்க்கு எதுல வரீங்க, டிரான்ஸ்போர்ட் சொல்றீங்க, நான் பஸ்ல வரேன், நான் நடந்து வரேன், பைக்ல வரேன், அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்ணணும். ஷி கேம் பை பஸ், அவ பஸ்ல வந்தா. ஓகே. அதே மாதிரி பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். பாசிவ் வாய்ஸ்னு ஒண்ணு இல்ல, ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துட்டு நம்ம யூஸ் பண்றது இல்லையா? அது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் நம்ம செஷன்ல. சோ அதுதான் பாசிவ் வாய்ஸ். சோ ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துட்டு யூஸ் பண்றது. அதே மாதிரி எது மூலியமா நடக்கிறது, அது அப்போ நம்ம பை யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், த லெட்டர் வாஸ் சென்ட் பை போஸ்ட், தபால் மூலியமா கடிதம் அனுப்பப்பட்டது. திஸ் புக் இஸ் ரிட்டன் பை ராம், இந்த புத்தகம் ராமால் எழுதப்பட்டது. ஓகேவா? சோ அதை வந்து நம்ம கடைசியில போடுவோம். ராம் வந்து யார் அந்த ஆக்ஷன் செஞ்சாங்களோ அவங்கள போடுறப்போ அதுக்கு முன்னாடி பை போடணும். அதே மாதிரி பக்கத்துல இருக்கிறப்போ நம்ம பை யூஸ் பண்ணலாம். ஐ ஸ்டுட் பை ஹிம், நான் அவன் பக்கத்துல நின்னேன். ஹி சாட் பை தி விண்டோ, அவன் ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்தான். நெக்ஸ்ட் வந்து அபவுட். அபவுட்னா வந்து பற்றின்னு அர்த்தம், எதையாச்சும் பத்தி நீங்க பேசுறீங்க அப்ப வந்து யூஸ் பண்றது. அதே மாதிரி அப்ராக்சிமேட்டா, சுமாருன்னு நீங்க சொல்றீங்க, எக்ஸாக்ட் கவுண்டிங் தெரியாதப்ப நீங்க யூஸ் பண்றது. வி டாக்ட் அபவுட் தி இஷ்யூ, நாங்க இஷ்யூ பத்தி பேசணும். திஸ் புக் இஸ் அபவுட் அனிமல்ஸ், இந்த புத்தகம் அனிமல்ஸ பத்தி. இந்த மீட்டிங் லாஸ்டட் அபவுட் 2 hours, இந்த மீட்டிங் வந்து 2 மணி நேரம் லாஸ்ட் ஆச்சு, அதாவது இருந்துச்சுன்னு அர்த்தம். தேர் வேர் அபவுட் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி கிளாஸ், அந்த கிளாஸ்ல சுமார் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அதே சுமார் 2 மணி நேரம் இருந்துச்சுன்னு தான் அர்த்தம் மீட்டிங், ஏன்னா எக்ஸாக்டா நமக்கு டைம் தெரியல, 2 மணி நேரத்துக்கு மேல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அண்டர். அண்டர்னா அடியில இல்லாட்டி கீழன்னு அர்த்தம். ஓகே. த கேட் இஸ் அண்டர் தி பெட், பூனை வந்து பெட்டுக்கு அடியில இருக்கு. த ஷூஸ் ஆர் அண்டர் தி டேபிள், டேபிளுக்கு அடியில ஷூ இருக்கு. கீப் தி பேக் அண்டர் தி டெஸ்க், டெஸ்க்கு கீழே பேக வையே. த பென் ஃபெல் அண்டர் தி சோஃபா, பேனா வந்து சோஃபா கடியில விழுந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓவர். ஓவர்னா மேலன்னு அர்த்தம். சோ ஆனும் ஓவருக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். ஓகேவா? ஆன்னா வந்து டச்சிங் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதுல வந்து டச்சிங் இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி ஏதாச்சும் போத்துறீங்க, இப்ப கம்பளி எல்லாம் போத்தோம்னா நம்ம ஓவர் தான் யூஸ் பண்ணணும், கவர் பண்றது. ஓகேவா? இந்த பிளேன் ஃப்ளூ ஓவர் தி சிட்டி, பிளேன் வந்து நகரத்துக்கு மேல பறந்துச்சு. பிளாங்கெட் வந்து அவனுக்கு போத்தி விடு, அவன் மேல போத்தி விடு.
ஓகேவா. நெக்ஸ்ட் பிட்வீன். பிட்வீன் வந்து ரெண்டு விஷயத்த பத்தியோ ரெண்டு பர்சன்ஸ்க்கு நடுவுலயோ பத்தி பேசுறப்ப நடுவுல இடையில் அதுதான் வந்து பிட்வீன். த ஷாப் இஸ் பிட்வீன் தி பேங்க் அண்ட் தி பார்க். பேங்க்குக்கும் பார்க்குக்கும் நடுவுல கடை இருக்கு. தேர் வாஸ் அ ஃபைட் பிட்வீன் தி டூ பிரதர்ஸ். ரெண்டு பிரதர்ஸ்க்கு நடுவுல சண்டை இருந்துச்சு. ஓகேவா. இதே வந்து அமங்னா அப்படியும் ஆப்போசிட், ரெண்டு இதுக்கு மேல. ஓகேவா. பிட்வீன்னா ரெண்டு இதுக்குள்ள, ரெண்டு இதுக்கு மேல நடுவுலனா நம்ம வந்து அமங் யூஸ் பண்ணோம். ஷீ இஸ் பாப்புலர் அமங் ஸ்டூடெண்ட்ஸ். அவ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவுல ரொம்ப பாப்புலர். ஓகேவா. ஹி வாஸ் சிட்டிங் அமங் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல உட்காந்துட்டு இருந்தான், ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியில் உட்காந்துட்டு இருந்தான். ஓகே. தேர் வாஸ் அ கன்ஃபியூஷன் அமங் தி பிளேயர்ஸ். பிளேயர்ஸ்க்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பிளேயர்ஸ்க்கு மத்தியில ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நெக்ஸ்ட் எகோ. எகோனா வந்து முன்னாடின்னு அர்த்தம். பாஸ்ட் முடிஞ்சு போயிடுச்சு. நான் 2 நாளைக்கு முன்னாடி அவனை பார்த்தேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவன்கிட்ட பேசினேன். சோ முடிஞ்சு போன ஒரு டைமை போட்டுட்டு அதுக்கப்புறம் எகோ போடணும். ஓகேவா. ஐ மெட் ஹிம் 2 days ago. அப்ப அடுத்து நான் 2 நாளைக்கு முன்னாடி நான் அவனை பார்த்தேன். ஐ saw that movie 3 weeks ago. 3 வாரத்துக்கு முன்னாடி நான் அந்த படம் பார்த்தேன். அப்போ பிஃபோர் எங்க யூஸ் பண்ணுவோம்? பிஃபோர் ஏதாச்சும் டைம் சொல்லி அதுக்கு முன்னாடின்னு நம்ம சொல்றது. ஓகே. கம் பிஃபோர் 8 AM. 8 மணிக்கு முன்னாடி வா. ஃபினிஷ் இட் பிஃபோர் லஞ்ச். லஞ்சுக்கு முன்னாடி முடி. அதே மாதிரி ஆர்டரும். ஹி அரைவ் பிஃபோர் மீ. அவன் எனக்கு முன்னாடி வந்துட்டான். தே ஃபினிஷ் பிஃபோர் அஸ். அவங்க எங்களுக்கு முன்னாடி முடிச்சுட்டாங்க. ஓகேவா. சோ இங்க வந்து டைமோ இல்லாட்டி அந்த பர்சனோ பின்னாடி வருது. ஆனா எகோல வந்து எகோ தான் லாஸ்டா வருது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர்னா அப்புறம். வி வில் டாக் ஆஃப்டர் கிளாஸ். நம்ம கிளாஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகே. ஷி கேம் ஹோம் ஆஃப்டர் ஒர்க். அவன் வேலைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தா. தே கேம் ஆஃப்டர் அஸ். அவங்க எங்களுக்கு அப்புறம் வந்தாங்க. ஓகேவா. சோ பர்சனாவும் இருக்கலாம், டைமாவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஆஃப். ஆஃப்னா குவான்டிட்டி ஒண்ணு. அதே மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப், பர்பஸ் அது எல்லாமே இருக்கு. ஓகேவா. சோ ரிலேஷன்ஷிப் மெயினா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அளவு, ஒரு கப்பு டீ, கப் ஆஃப் டீ. பேக்கோட கலர் ரெட். பேக் உடைய கலர் ரெட். ஓகே. த நேம் ஆஃப் தி பாய் இஸ் ராம். பையனுடைய பெயர் ராம். ஓகே. த டோர் ஆஃப் தி ஹவுஸ் இஸ் ஓப்பன். வீட்டோட கதவு ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அக்ராஸ். அக்ராஸ்னா வந்து குறுக்க போறது. ஒண்ணு வந்து குறுக்க போறது, இன்னொன்னு வந்து மறுபுறம் அந்த சைடு. ஷி ரேன் அக்ராஸ் தி ரோட். அவ ரோட் குறுக்க ஓடுனா. திஸ் ஷாப் இஸ் ஜஸ்ட் அக்ராஸ் தி ஸ்ட்ரீட். ஷாப் வந்து அந்த சைடு, அந்த புறம் இருக்கு. அதாவது ஷாப் வந்து அந்த சைடு மறுபுறம் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்ட்ரீட்டுக்கு மறுபுறம் அந்த சைடு இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டுவர்ட்ஸ். டுவர்ட்ஸ்னா அதை நோக்கி போறது, முன்னோக்கி போறது. ஓகே. ஷி வாக் டுவர்ட்ஸ் தி டோர். அவ கதவை நோக்கி நடந்தா. தி கார் வாஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் தி மவுண்டன்ஸ். கார் வந்து மலைகளை நோக்கி நகர்ந்துச்சு. ஓகேவா. த டாக் ரேன் டுவர்ட்ஸ் மீ. நாய் வந்து என்ன நோக்கி ஓடி வந்துச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் த்ரூ. த்ரூனா வழியாக. ஓகேவா. ஒரு வழியாக ஒன்று பாஸ் ஆகுறப்போ அதே மாதிரி மூலமாக அந்த மாதிரி சொல்றப்போ வரும். சி வி வாக் த்ரூ தி பார்க். நாங்க பார்க் வழியாக போனோம், நடந்தோம். ஹி காட் தி ஜாப் த்ரூ அ ஃப்ரெண்ட். அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு மூலியமா வேலை கிடைச்சது. ஓகேவா. புரிஞ்சுதா? ஓகேவா. சோ இன்னைக்கு நம்ம செஷன்ல ப்ரிப்போசிஷன்ஸை கத்துக்கிட்டோம் டீட்டெயிலா. ஓகேவா. தேங்க்யூ.